ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல 10 நிமிஷத்துல நல்ல மழை காலத்துக்கு ஏத்த மாதிரி சுட சுட அருமையான மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது டீ போடுற நேரத்துல செய்து முடிச்சிடலாம். அவ்வளோ சுலபமான ரெசிபி, சட்டுன்னு வேலையும் முடியும், டேஸ்டாவும் இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது சராசரியா 250 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, நல்ல பொடிசா கட் பண்ண வெங்காயம், பொடிசா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய். இந்த இடத்துல உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நீங்க மிளகாய் பொடி இல்லைன்னா பச்சை மிளகாய் ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்துக்குங்க போதும். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள். இப்போ எல்லாத்தையுமே ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய எடுத்தோடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பிசைய ஆரம்பிக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப திக்காகவும் பிசைஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பால் மாதிரி போடுறதுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும், அதுவும் நல்லா இருக்காது. ஆனால் உள்ள சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாவோட பதம் இப்படி எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி விழணும். இதுதான் சரியான பதம். இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா ரெசிபியே சொதப்பிடும். ஆனால் ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செய்யணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம எண்ணெயில் விட்டுற வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அப்படியே போட்டுற வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப அந்த பால் ஷேப்ல வரணும் அப்படின்னா கண்டிப்பா உள்ள கல்லு மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்கல்ல, ஆப்ப சோடா, அது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது ஹெல்தியா இருக்காது அப்படின்றதுக்காக நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம அப்படியே செஞ்சிருக்கேன். அதனால உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே தட்டையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இந்த மாதிரி இப்படி திருப்பி விட்டுக்க வேண்டியதான். அப்படி நல்ல பொன்னிறமா அப்படி சிவந்து வரும். இந்த சமயத்துல எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான குயிக்கான மொறுமொறுன்னு கோதுமை மாவை பயன்படுத்தி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது கோதுமை போண்டா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது என்னடா போண்டா தட்டையா இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்காம செய்திருக்கேன். நேச்சுரலாக செஞ்சுருக்கேன், ஹெல்த்தியாகவும் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக உள்ள சாஃப்டாக மாவு வெந்து வந்திருக்கு. மேலே நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்மையான ஈவினிங் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். சைடில் நீங்கள் டீ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இது நீங்கள் சைடில் உடனே செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராக வேலை முடிஞ்சிடும். இதை சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.